உலகத்து மன்னவன் விதி செய்யும் நாயகன் முத்தான மாணவியை உலகச் சொத்தாக அருளி சத்தான சாந்தி மார்க்கத்தை நல்வித்தாக வழங்கிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழ். அல்ஹம்துலில்லா என கூறி சத்திய மார்க்கத்தின் சுகமான வார்த்தைதனை சத்தமாய் கூறிய பின் என் தலைப்புக்குள் நுழைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட்டனர். அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகைகளில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள், மேலும் தங்கள் தொழுகைகளை பேணுவார்கள் என கூறுகிறது அல் குர்ஆன். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் முதல்வரான மண்ணில் பிறந்த மாணவிக்கு விண்ணில் வைத்து வழங்கப்பட்ட ஓர் மாபெரும் அன்பு பரிசுதான் இந்த ஐவேளை தொழுகை. ஓர் அடியாடிடம் மறுமை நாளில் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றியே ஆகும். அதில் அவன் சீராக அமைந்து விட்டால் மற்ற அனைத்து காரியங்களும் சீராகிவிடும். மாறாக தொழுகையில் சீர்கட்டு விட்டால் ஏனைய அனைத்து அமல்களும் மதிப்பிழந்து போய்விடும். சகோதரர்களே, அதனால் தான் அண்ணல் நபியின் அருமை தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தனது இறுதி தருவாயிலும் கூட தொழுகையை விடுபவனுக்கு இந்த மார்க்கத்தில் எந்த பங்கும் கிடையாது என கண்டிப்புடன் கூறி சென்றதை வரலாறுகள் நமக்கு திரும்ப ஞாபகமூட்டுகின்றன. ஆமாம், ஓர் அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையிலான உன்னதமான உரையாடல் தான் இந்த ஐவேளை தொழுகை. இது ஒரு மனிதனின் வாழ்வியல் மற்றும் ஆன்மீக ஒழுக்கத்திற்கு அடிப்படையாக அமைகிறது. பருவமடைந்த ஆண் பெண் இருபாலார் மீதும் இது கட்டாய கடமையாகும். திருக்குர்ஆன் கூறுவது போல முறையான தொழுகை ஒரு மனிதை பாவமான செயல்களில் இருந்தும் வெட்கக்கேடான காரியங்களில் இருந்தும் தடுத்து நிறுத்துகிறது. இது மனிதனின் குண நலங்களை பண்படுத்துகிறது. சகோதரர்களே, இது வெறும் சடங்கிற்காக செய்யப்படும் ஒரு வணக்கமல்ல, வாழ்வுக்கு வழிகாட்டும் வழிகாட்டி, உள்ளத்தை சுத்தப்படுத்தும் ஒரு பயிற்சி, எமக்கும் இறைவனுக்கும் இடையிலான தொடர்பை அதிகப்படுத்தும் ஒரு அற்புத திறவுகோல். சகோதரர்களே, அல்லாஹ் எமக்களித்துள்ள எண்ணிலடங்கா அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் வணக்கம் இத்தொழுகை என்றால் அது ஒருபோதும் மிகையாகாது. வகையில் நபிகளார் காட்டித்தந்த வழிமுறையில் தொழுது அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் நாளைய மறுமையில் நபிமார்களுடன் சுவர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் பெறுவோம். மாறாக தொழுகையை விட்டபடி அதனை அலட்சியம் செய்தபடி இருந்தால் நாளைய மறுமையில் அபூஜஹல், ஹாமான் மற்றும் ஃபிரௌன் போன்ற கொடியவர்களுடன் நரகத்தில் இருக்கவும் நேரிடும் என்பதையும் மறந்து விடாதீர்கள். சுவனத்தின் சாவியை தொலைத்துவிட்டு நாம் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம்? கோடியாக தர்மம் புரிந்தாலும் நோன்பு நோற்றாலும் தொழுகை எனும் அத்திவாரம் இல்லாமல் எந்த ஒரு மாளிகையும் நிலைக்காது. ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் உங்களுடன் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக சுஜூத் செய்யுங்கள் என்று பதிலளித்தார்கள். இறுதியாக, இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவனை நோக்கி தலை சாய்ப்போம், தொழுகையை உயிர் மூச்சாக கொள்வோம். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஐவேளை தொழுகையாளர்களாகவும் அதன் மூலம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர் சொர்க்கத்தை அடைபவர்களாகவும் ஆக்குவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.